இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இடம்பெற்று பயணிப்போம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பல நிர்வாகிகள் நினைத்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள் அப்படி நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்றத்திலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளிலும் நாம் ஈடுபட்ட போது, போராட்டங்களை முன்னெடுத்த போது, தவறுகளை சுட்டிக்காட்டிய போது தமிழ்நாடு அரசு நம் கட்சி நிர்வாகிகளை எவ்வாறு கையாண்டது, நாம் கொடியேற்ற முற்பட்ட போது எப்படி தடுத்து கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டன, நம்முடைய பதாகைகள் கிழித்தெறியப்பட்டன, நம்முடைய தோழர்கள் மீது பொய் வழக்கு புனையப்பட்டது, தமிழ் சமூகம் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும், அது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம்,